இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 4 மேட்சாக சிஎஸ்கே தோத்துட்டே இருக்காங்க. 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 தோத்துருக்குறாங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச். இன்னைக்கு அதில் பஞ்சாப் ஜெயிக்குமா, சிஎஸ்கே ஜெயிக்குமா? ஹரிஷ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சிஎஸ்கேவின் தொடர் தோல்வி, 4 மேட்ச்சில் 3 மேட்ச் தோத்துருக்குறாங்க. இன்றைக்கி பஞ்சாபும் ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அது ஓகே. ஆனால் சிஎஸ்கே விளாண்ட 4 மேட்ச்சில் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, எம்ஐ கூட. மிச்சம் 3ம் தோத்துருக்குறாங்க. எப்படி நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு சிஎஸ்கேவோடைய தோல்வி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரசிகர்கள்கிட்ட பெரிய அளவில் மனதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜா அடிக்கிறதுனால மட்டும், அந்த ராஜா சண்டை போடுறதுனால மட்டுமே ராஜா ஆகிட முடியாது. ராஜா கடைசியில் ஜெயிக்கணும். கண்டிப்பாக ராஜா ஜெயிச்சா தான் ராஜாக்கான மரியாதை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா வரதுக்காக மற்ற எல்லாத்தையும் அவுட் ஆகணும், சீக்கிரம் அவுட் ஆகுங்க, எங்கள் ராஜா அடிக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே எல்லா ஃபேன்ஸும். இல்லை, அதுதான் என்னை பொறுத்தவரை தப்புன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு 43 வயசில் தோனியால் என்ன ஆட முடியும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு மேட்ச்சில் 16 பாலில் 32 ரன் அடித்தாருங்கிறதுக்காக 10 ஓவர் வர நின்று அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே தப்பு. அவருக்கு முழங்கால் முட்டி பிரச்சனைகளாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, சர்ஜரி பண்ணி எல்லாம் முடிச்சிருக்காரு. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யுது இன்னுமே அவருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் மீறி அவர் ஆடணும் அப்படிங்கிறப்போ ஒரு 5 ஓவர் ஆடுறதே பெருசு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல இம்பேக்ட் பிளேயர் மாதிரி தோனி ஒரு 2 சிக்ஸு இல்லை ஒரு 2 பவுண்டரி அடிச்சுட்டு தன்னுடைய ஐகானிக் அந்த ஷாட்ஸை காட்டிட்டு போகிறது தான் என்னை பொறுத்தவரை அவருக்கு பெட்டர்னு நான் பார்க்குறேன். அதான் ஒரு ஓவருக்கு 10 ரன், 5 ரன், 20 ரன் அப்படின்னா அவர் அடிச்சு கொடுத்துரு. ஒரு ஓவருக்கு 10 ரன் 15 ரன்னுங்கிறது உங்களுக்கு ஸ்பின்னரில் வராது, ஸ்பின் பவுலிங் போட்டால் வராது. இல்லை ப்ரோ, அப்படியே தடுமாறி தலை அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. 40-50 ரன்னெல்லாம் வச்சுட்டு தலை அடிக்கலை, கடைசியாக அடிக்கலை, தோத்துட்டோம். இல்லை, உங்களுக்கு 40-50 ரன் ஏன் வருது அப்படின்னா பவர் பிளேயில் சிஎஸ்கே முதல் மேட்ச்சில் 50+ வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த 3 மேட்ச்லேயுமே 42, 44 பவர் பிளே. முதல் 6 ஓவரில் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியுது. ஆவரேஜே உங்களுக்கு 7.7 தான் என்னமோ வருது. ஸோ அப்போ உங்கள் ஆவரேஜே டவுனாக இருக்கிறப்போ உங்களால் வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு முடிவாயிடுது. நேற்று மும்பை இந்தியன்ஸுக்காக ராபின் உத்தப்பா ஹர்திக் பாண்டியா அவ்வளோ கஷ்டப்படுறாரு. மேட்ச் பார்த்தாலும் பரவாயில்ல, நீ சோகமாக இருக்காத அப்படின்னு போயிட்டு எல்லாருமே கோச்சிலேருந்து எல்லாருமே அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பவர் பிளேயில் மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் இழந்துட்டாங்க. பவர் பிளேயில் அடிக்க முடியல அவங்களால. மிடில் ஓவரில் படாத பாடுபடுறார் ஹர்திக் பாண்டியா. எப்படியாவது நம்ம க்ளோஸாக கொண்டு போயிடும் மேட்சை, கடைசியாக ஏதாவது ஒரு 2-3 ஷாட் அடித்தா ஜெயிக்க வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறார். அந்த இன்டென்ஸ் சிஎஸ்கே கிட்ட இல்லை. சிஎஸ்கேயில் யார்ட்டையுமே அந்த இன்டென்ட் இல்லை. ரவீந்திர ஜடேஜாவோ இல்லை சிவம் தூபேவோ மிடில் ஆர்டரில் நின்று அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் உங்களுக்கு அதுக்கான கேம் பிளான் செட் ஆகணும். ஓப்பனிங்கில் யாரை இறக்குறதுங்கிறதுலேயே உங்களுக்கு குழப்பம் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஓப்பனிங்கில் டெவன் கான்வே இறக்குறீங்க அப்படின்னா டெவன் கான்வேயோட இது நாள் வரை சிறப்பாக ஆடின ருத்ராஜ் தான் கரெக்டாக இறங்க முடியும். அவரால் மட்டும்தான் அந்த பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். ருத்ராஜ் 3ஆவது இடத்துல இறங்கிட்டு முதல் மேட்ச்சில் மட்டும்தான் அடித்தார். அது லக்கில் அடித்தாரா இல்லை மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபீல்டிங் அன்னைக்கு சரியில்லை, பவுலிங் சரியில்லை, பிராக்டிஸ் மேட்ச் சும்மா அப்படியே பிராக்டிஸ் பண்ணாங்க. அதுதான், அது இன்னும் யாருக்கும் புரியல. எப்படி அதுவும் தோத்துருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் சிஎஸ்கே. ஆமாம், அதையும் தோத்துருந்தாங்கன்னா அவங்க கடைசி இடத்துக்கு போயிருப்பாங்க. பட் சிஎஸ்கே ஏதோ தப்பித்தவரை ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேபி அது டாப் ஆர்டர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓப்பனிங்கில் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட், அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா இறக்கலாம், இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடு. அதை தாண்டி வேறு ஓப்பனிங்க்கு சாம் கரனை கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி போட்டியில் சுட்டி குழந்தை வருவாரா போட்டிக்கு? இன்றைக்கி நடக்கிற அந்த கிரவுண்டில் சாம் கரன் எனக்கு ஃபேவரட்டான கிரவுண்ட். அந்த கிரவுண்டு லாஸ்ட் இயர் இதே பஞ்சாப் அணிக்காக விளையாண்டார், 64 ரன் அடிச்சிருந்தார் லாஸ்ட் இயர் இதே கிரவுண்டில். ஸோ அவருக்கு சாம் கரனுக்கு ஃபேவரட்டான கிரவுண்டு. அவர் பழகி விளையாண்ட கிரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவருக்கு இந்த கிரவுண்டில் எங்கே எப்படி ஷார்ட் ரிச்சாக ரன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது எப்படி பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இது ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும் அப்படின்னா அதுக்கு சாம் கரன் அவசியம்னு நான் பார்க்குறேன். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக. ஆனால் இருப்பாரான்னு தெரியலையே சாம் கரன். கொண்டு வரணும் உங்களுக்கு சாம் கரன்னா வேறு யாரை எடுத்துகிட்டு சாம் கரன் பதிலாக சாம் கரனை கொண்டு வரலாம். பதிரானாவும் நல்ல பவுலர் தானே ப்ரோ. அவர் எடுத்துகிட்டு இல்லை, உங்களுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயரில் 3 ஓவர்சீஸ் பிளேயர் பவுலர்ஸாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பேட்டிங்கில் யார் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் உங்களுக்கு.
மொயின் அலி மாதிரி ஒருத்தர் இருக்கணும். மொயின் அலி வந்து இல்லை, ஸ்பின் பவுலிங்கும் பண்ணுவார், ரெண்டாவது உங்களுக்கு அவரும் ஹர்திக் பேட்டிங், பாண்டியா மாதிரி திடீர்னு பீக் ஆச்சுன்னா அடிக்க ஆமாம் பேட்டிங்கில் ஆரம்பிச்சிருவாரு. வந்து அதிரடி காட்டக்கூடிய ஒரு பிளேயர். மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்பின் அட்டாக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ரவீந்தர் ஜடேஜா, அஸ்வின், நூர் அஹ்மத் 3 பேருக்கு 48 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அவசியமா? எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை எடுத்துட்டு வந்துட்டு சாம் கரனை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ்வின் ஹோம் வந்து பிச்சில் ஒன்றுமே பண்ணலையே பார்க்கல. இல்லை, அஸ்வினுக்கு போன மேட்ச் நல்லா செட் ஆச்சு, ஆனால் முழுசாக ஓவர் போட விடலை. நூர் அஹ்மது நல்லா போடக்கூடிய பிளேயர், அவரையும் முழுசாக ஓவர் போட விடலை. 3 ஓவரில் நிப்பாட்டிட்டாங்க. அஸ்வினுக்கு 3 ஓவர், ஜடேஜாக்கு 2 ஓவர். ஸ்பின் அட்டாக் நீங்கள் வந்து நான் பண்ணும்போது சரி சும்மா பெட்டிங் தானே அப்படியே நாங்கள் ஏதோ விளாண்டுக்கிறோம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு 38 கோடி ரூபா இந்த 3 பிளேயருக்கு மட்டுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 80 கோடி ரூபா பட்ஜெட்டில் 38 கோடி ரூபா இவங்க 3 பேருக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் 38 கோடி, அது 3 பிளேயருக்கு மட்டுமே. அப்போ இவங்களை வந்து முழுசாக ஆட விடணும். 4 ஓவர் 12 ஓவர் முழுசாக இவங்களை ஆட விட்டால் தான் என்ன மாதிரியான பிச் அதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பவுலர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டென்ட்டாக ஆட முடியாது. கடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு ஒரு 7 லக்கு வந்தது. ஸ்டம்பிங், ரன் அவுட், கேட்ச் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணாங்க. ஆடியும் 40 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. அவருக்கு பதிலாக வேறு யாராவது எடுக்கலாமா டீமில்? இல்லை, உங்களுக்கு விஜய் சங்கர் வந்து என்னை பொறுத்தவரை அவருடைய இன்டென்ட் வந்து ஓகே, அவர் வந்து ஆடணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ரோலில் யாருமே இல்லை. ஒன்று சிவம் துபை நிற்கணும், இல்லைன்னா ஜடேஜா நிற்கணும். 2 பேருமே அவசரப்பட்டு விக்கெட் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நின்று ஆட வேண்டிய இடத்துல தான் இருக்காருன்னு பார்க்குறேன். ரெண்டாவது டோனியும் எவ்வளோ சிங்கிள்ஸ் அடித்தாருன்னு நம்ம பார்க்கணும். நிறைய சிங்கிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் விஜய் சங்கர். ஏதாவது ஒரு ஷாட், பெரிய ஷாட் அடிப்பாருன்னா டோனி சிங்கிள்ஸே எடுத்துகிட்டு இருந்தார். பட் அந்த ஷாட் அமையல விஜய் சங்கருக்கு. ஏன்னா நின்று நிதானமாக ஆடக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. விக்கெட் விட்டுறக்கூடாது, விக்கெட் விட்டுட்டு அதோட மேட்ச் முடிஞ்சுது அவங்களுக்கு. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விஜய் சங்கர் ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தேவை. ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, விஜய் சங்கருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு ஃபஸ்ட்டு. அந்த கேட்ச் ட்ராப் ஆன உடனே அவங்க டெல்லி கேபிட்டல்ஸோடைய கோச் ஹேமந்த் பதானி, அவர் வந்து சிஎஸ்கேவுடைய முன்னாள் பிளேயர், அவர் வெளியில் கிரவுண்டுக்கு வந்து அக்சர் பட்டேல் சொல்லிட்டு போகிறாரு, கேட்ச் எல்லாம் வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ரேஞ்சில் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜய் சங்கருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையும் விட்டாங்க. எதுக்கு பிடிச்சிட்டு வேணாம் போ, நீ பாட்ட இருக்க பால நாங்க போட்டு போறோம். காட்டாத ஒரு பிளேயரை நீங்க வெளியில அனுப்புறது உங்களுக்கு பெரிய ஆபத்து. அதை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தெளிவாக புரிஞ்சுட்டாங்கன்னு பார்க்குறேன் நான். ஸோ அந்த இடத்துல ஹேமந்த் பதானி வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ராஜதந்திரமாக வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சேப்பாக்கத்தை சுற்றி மரமே இல்லை. சிஎஸ்கே விளாண்டால பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்களா நீங்கள்? சேப்பாக்கம் சேகுவாராட்ட சொன்னால் மரம் கொண்டு வந்து நட்டுருவார், அது வேறு. முந்தா நேற்று சிஎஸ்கே ஆடுறப்போ டாட் பால்ஸ் நிறைய இருந்தது. அதுதான் நீங்கள் அவ்வளோ மரங்கள் நட்டு வச்சு நடக்கூடிய வெயிலில் சென்னை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் உங்களுக்கு 2000. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சென்னையில் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சுது, சேப்பாக்கத்தில் மட்டும் மழை இல்லை. சேப்பாக்கத்தில் மழை பெஞ்சிருந்தது ஜேக்குவார் பண்ண வேலையாக இருக்கும். அது சேக்குவார் பண்ணி வச்சிருப்பாரு, மேலே பேனர் போட்டிருப்பாரு, என்ன மேட்ச் நடந்தே ஆகணும்னு. சென்னையில் எல்லா இடத்துலையும் மழை இருந்தது. நான் மேட்ச் பார்க்குறதுக்கு போகலான்னு போகிறப்போ மழையில் நினச்சி தான் நானே போனேன். ஆனால் சேப்பாக்கு உள்ளே போகும்போது, ஸ்டேடியம் பக்கத்தில் போகும்போது மழை இல்லை. ஸோ இதுதான் கிளைமேட்டே நம்மளுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஎஸ்கே இன்டென்ட் காட்டல, ஃப்ரம் த பிகினிங் அவங்க இன்டென்ட் காட்டல. அதுதான் உண்மை. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஜெயிக்கணும்னு இன்டென்ட் இருந்தது அப்படின்னா 170 ரன்னுக்குள்ளே நீங்கள் சுருட்டியிருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து முகேஷ் சௌத்ரி மாதிரியான பவுலர், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அவர். முகேஷ் சௌத்ரி வந்து உள்ளூர் போட்டிகளில் இவருக்கு கீழே, ருத்ராஜுக்கு கீழே கேப்டன்சியில் விளையாடிருக்காரு, மகாராஷ்டிரா டீமுக்காக விளையாடிருக்காரு, அது வேறு விஷயம். பட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரீமியர் லீக்கில் வந்து உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக தான் இருக்கார். 50 ரன் வாரி கொடுத்துருக்காரு. 50 ரன் வாரி கொடுக்குறதுங்கிறது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துல தான் நான் வந்து சாம் கரன் வேணுங்கிறேன். சாம் கரனால் உங்களுக்கு இந்த 50 ரன் கொடுத்தாலுமே அந்த 50 ரன் ஈடுகட்டக்கூடிய ஒரு பிளேயராக சாம் கரன் இருப்பார். குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணி அடிச்சிடும். ஆமாம், அவங்களுக்கு வந்து பேக் ஸ்வீப்பு, ஏதாவது ஒரு ஷாட் தட்டி கொண்டு வந்துடுவார். இப்போ ஒரு 6 பால் டாட் பாலாக இருந்தாலும் மிச்சம் இருக்கிற 10 பால் 12 பால் அடிச்சிருவாருன்னு தான் பார்க்குறேன். இந்த நேரத்தை டாஸ் போட்டு ஜெயிச்சதில் வந்து சிஎஸ்கே டாஸ் ஜெயிக்கலை, டெல்லி தான் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே எடுத்திருந்தா டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ருத்ராஜ் கேக்வாட் டாஸ் தோத்த உடனே சொன்னதை தான் சொன்னார், நாங்கள் டாஸ் ஜெயிச்சிருந்தாலும் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாரு. ஏன்னா செம்மன் பிச் இது. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும் சிவப்பு நிறம் தான் பிச்செல்லாம்.
அவ்வளவு சிகப்பாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த செம்மண் பிட்ச்சில் கொஞ்சம் வெயில் இருக்கிற டைமாக இருந்தது அப்படின்னா பேட்டிங்க்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வெயில் இறங்குற நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகும், ஈரப்பதங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டுக்கு வராது பால். ஸோ ஸ்லோவாகிடும். ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ஆடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்லோவாக வர பாலே அடிக்க தெரியலன்றீங்களா சிஎஸ்கே பிளேயருக்கு? இல்லை, உங்களுக்கு பால் ஸ்லோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அடிக்க வராது. உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலரே வந்து 140 145 ஸ்பீடில் போடுறவங்க இந்த மாதிரியான ஒரு பிட்ச்சில் 129 130லாம் போட முடியும். அப்படி போட்டாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப லேட்டாக பிக் பண்ணணும் பாலை, இன்டென்ட் காட்டணும், அதுக்கு ஒரு இன்டென்ட் காட்டணும், லேட்டாக பிக் பண்ணி அடிக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்னை பொறுத்தவரை விஜய் சங்கரும் தோனியும் ஓரளவுக்கு பண்ணாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்களால வந்து ரொட்டேட் பண்ணி அடித்தாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அடித்தாங்க. பட் ஸ்டில் அடிக்க முடியல. பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவு ஜெயிக்க முடியாத அளவுக்கு மேட்ச் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வரிசையாக விக்கெட்டுகள் போயிடுச்சு. பவர் பிளேலேயே 3 விக்கெட்டுகள் போயிடுச்சு. 6 ஓவருக்குள்ளே 3 விக்கெட் போயிடுச்சுன்னா அது ப்ரெஷர். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ப்ரெஷர். சிவம் துபே வந்த வேகத்தில் அடித்த வேகத்தில் மறுபடியும் போயிட்டார். ஜடேஜா வந்த வேகத்திலே போயிட்டார். அஸ்வின் இறங்குவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் தோனி உள்ள இறங்கினார். விஜய் சங்கரோட பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த பார்ட்னர்ஷிப் தான் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அதோட மேட்ச் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு சிஎஸ்கே பஞ்சாப் அந்த மேட்ச் கிரவுண்ட் எப்படி, ஸ்டேடியம் இன்னைக்கு எப்படி விளையாண்டு ஜெயிப்பாங்களா சிஎஸ்கே? இல்லை, இன்னைக்கு சிஎஸ்கே வந்து விளையாட போகிற மேட்ச் வந்து மகாராஜா யாதவ் வீரேந்திர சிங் மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மைதானம். அதில் வந்து 6 மேட்ச் நடந்திருக்கு. 6 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டாஸ் தோற்ற அணி 4 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து டாஸ் சொல்கிறீங்க, டாஸ் ஜெயிச்ச அணி 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டோடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 174, 174 ரன் தான் ஆவரேஜ். அப்போ 174 ரன் ஆவரேஜ்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு வேளை பஞ்சாப் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 170க்குள்ளே சுருட்டணும். எப்படியாவது அவங்கள வந்து 170 ரன்னுக்குள்ளே எப்படியாவது சுருட்டியே ஆகணும். ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா 200 கட்டாயமாக தேவைப்படும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்டு இந்த கிரவுண்டு வந்து சாம் கரனுக்கு ஃபேவரான கிரவுண்டு, மேக்ஸ்வெலுக்கு ஃபேவரான கிரவுண்டு. நம்ம வந்து நிறையா இந்த கிரவுண்டில் எதிர்பார்க்கலாம். நேஹல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார், அவருக்கும் இது ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு. ஸோ மேக்ஸ்வெல், நேஹல் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கிரவுண்ட் அமைய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக மேக்ஸ்வெல் திணறாரு, அதுவும் நம்ம வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி என்னை பொறுத்தவரை வந்து இந்த 3 பிளேயர்ஸ் தான் முக்கியமான பிளேயர்ஸாக நான் பார்க்குறேன். சாம் கரன் எடுத்தாங்க அப்படின்னா சாம் கரன், நெஹல், அதே மாதிரி மேக்ஸ்வெல், இவங்க 3 பேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நார்மல் கேமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கிற டீம் 200 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க எதிரணி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து 170க்குள்ளே சுருட்டணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைய மேட்சை முடிச்சுட்டு நாளைக்கு திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம். மிக்க நன்றி.